ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்காவில் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 60% வரை நீங்கள் பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். அந்த சட்டம் இன்னிலேருந்து அமலாக போகுது, ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலேருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கியோசாக்கி, இந்த ரிச் டேட் புவர் டேட் புக் எழுதினார் இல்லையா, அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கத்தினோட விலை இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளாரியே அப்படியே டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை 6 லட்ச ரூபா வரை ஒரு கிலோவுக்கு போகும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கான்செப்டில் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்துருவோம். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேற்று நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 75 நிமிஷம் பக்கத்தில் பேசியிருக்காரு. அப்படி அவர் பேசும்போது நம்மளோட பொருளாதாரத்தை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்காரு, பல செக்டார்ஸை பற்றி பேசியிருக்காரு. அதன் காரணமாக ஏகப்பட்ட கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸஸ் நாளைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோம். அண்ட் குறிப்பிட்ட ஒரு செக்டாருக்கு நெகட்டிவான ஒரு அப்டேட்டும் இருக்குது. அதாவது அந்த செக்டாரோட பிஸ்னஸ் மாடலே வந்து இதுக்கு மேலே இருக்குமான்ற சந்தேகத்தையும் இது எழுப்பியிருக்கு. அதன் காரணமாக அந்த பிஸ்னஸ் வந்து நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு விழப்போகுது. அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இதெல்லாம் போக இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ், எக்கனாமிக் டேட்டாஸ், அதனால் ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு ப்ரைஸஸ் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் பர்சனலாக வந்து இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு பெரிய எஸ்கலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். காரணம் வந்து இந்த வீக் ஆரம்பித்ததுலேருந்தே அமெரிக்கா என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும், என்னதான் மீடியேட்டர்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தினாலும், ஈரான் தாங்க பிடிச்ச முயலுக்கு வந்து 3 கால் தான் அப்படின்ற மாதிரி அதே ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எங்களுக்கு தான் சொந்தம், அதில் எந்த கப்பல் போனாலும் நாங்கள் காசை வாங்குவோம் அப்படின்றதான் நிற்கிறாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்து அவங்களுக்கு கிடையாது. இதன் காரணமாக அமெரிக்கா ஒரு ஸ்டேஜில் வந்து அட்டாக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பெரிய அளவுக்கு எந்த அட்டாக்ஸும் நடக்கலை. அண்ட் அதே சமயம் சின்ன சின்ன அட்டாக்ஸ் வந்து அங்கங்கே நடக்க தான் செஞ்சது. ஈரான் வந்து அமெரிக்காவோட ஒரு ட்ரோன் அடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஒரு ஆயில் டேங்கர் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறதுக்கு காரணம் வந்து எங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம அவங்க போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கையும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே போன கப்பலோட அளவை கம்பேர் பண்ணும்போது 80% அளவுக்கு டிராஃபிக் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. இது க்ரூட் ஆயில் மேலே மறுபடியும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். இது நம்மளோட பொருளாதாரத்து மேலேயும் வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். இது வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரை முடிக்கிறதுக்கு அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இஸ்லாமாபாத் அக்கார்ட்ஸ் வந்து ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் ஒன்ஸ் இந்த எம்ஓஏ வந்து அமெரிக்கா வைலேட் பண்ண உடனே மறுபடியும் வந்து போர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிற எந்த விதமான ஐடியாலையும் இல்லை. நாங்கள் வந்து ஓமனோட பேசிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. நீ யார் கூடயாவது பேசு, கப்பலை போக விட்டா சரின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இங்கே ஏமனோட ஹவுத்தீஸ் அவங்க சவுதி அரேபியா மேலே அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சவுதி அரேபியா மேலே பண்ண அட்டாக்ஸில் வந்து சவுதி அராம்காவோட ஆயில் ரெஃபினரிஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு. பதில் தாக்குதலில் 27 ஹவுத்தீஸ் போராளிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்த பஞ்சாயத்துனா, அந்த பக்கம் வந்து இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க சதர்ன் லெபனான் மேலே. அந்த அட்டாக்ல வந்து 9 ஹிஸ்புல்லா லீடர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு 15 பாயிண்ட் பீஸ் பிளானை வந்து காசாக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்து காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ் போராளிகள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. எங்களோட ஆயுதங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், போரை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு இஸ்ரேல் வந்து ஒத்துக்கல. முதல்ல வந்து அமாஸ் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஈரான் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. ஒன்ஸ் இஸ்ரேல் வந்து பேக் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்களோட பாதுகாப்புக்கு மறுபடியும் வந்து ஈரானோட ஜாயிண்ட் அடித்தாங்க. இப்போ என்ன பஞ்சாயத்துன்னா, நேட்டோ நாடுகளில் ஒரு நாடான துருக்கியும் வந்து காசாவில் அமாஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன ஆனாலும் சரி காசாக்கு எங்களோட சப்போர்ட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு. இது மறுபடியும் ஜியோ பாலிட்டிகல்ஸில் ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஆக்சியோஸ் செய்தி ஊடகத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகுவுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கு நெத்தன்யாகுவுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தியிருக்காரு. இது ஒரு நெகட்டிவான விஷயமா அங்கே நெத்தன்யாகுவுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போர் முடிகிறதுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, இப்போ அமெரிக்காவில் மிட் டர்ம் எலெக்ஷன் வரப்போகுது. அமெரிக்கர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நமக்கு சம்மந்தமே இல்லாத போகிறது, இஸ்ரேலுக்காக சண்டை போட போயிட்டு நம்மளோட சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க, நம்மளோட பொருளாதாரம் வந்து படுகொலியில் போகுது, தேவையில்லாமல் பணம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற சண்டையால் நாங்கள் பெட்ரோலுக்கு அதிகமாக காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வந்து ஒரு கோவம் வந்து வரதா செய்யும்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் பணவீக்கம் அதிகமாகிட்டு இருக்கு, எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாகிட்டு இருக்கு. இதன் காரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலாமான்னு சொல்லிட்டு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட இதோ அதோன்னு சொல்லிட்டு பயப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே அங்கே ட்ரம்ப்புக்கு வந்து நெகட்டிவ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருந்தனால ட்ரம்ப்பும் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு தான் தெரியுது. அண்ட் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து கலாட்டா நடந்தாலும் கூட நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, இன்னமும் கூட டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. இந்த போரை வந்து அமெரிக்கா தரப்புலையும் சரி, ஈரான் தரப்புலையும் சரி, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. இதுக்கு மேலேயும் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்கன்னா வீம்புக்கு மல்லு கட்டுறாங்கன்றது. ஏன்னா அமெரிக்கா கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு அவங்களோட மிசைல் ஸ்டாக் பைல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து அங்கே வாஷிங்டன் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஆக்சியோஸாக இருக்கட்டும், எல்லா செய்தி ஊடகங்களும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஈவன் பென்டகன் வந்து ஏகப்பட்ட மிலிட்ரி டெண்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதனோட ஒரு பகுதியாக வந்து உக்ரைனுக்கு வந்து பேட்ரியாட் மிசைல் பண்ணுறதுக்கான லைசன்ஸையும் கொடுத்துட்டாங்க. இதுவே வந்து கிளியராக அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ் குறைஞ்சிருக்குன்றது கிளியராக தெரியுது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு என்ன பஞ்சாயத்துன்னா, ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் சொன்ன விஷயம், அமெரிக்கா வந்து எங்களோட மேலே பிளாக்கேட் போட்டதுக்கப்புறம் எங்களால் எந்த குரூட் ஆயிலும் விற்க முடியல, இது எங்களோட பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பல்வேறு ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஈரானில் பணவீக்கம் வந்து 300லேருந்து 400%. அதாவது 10 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு தண்ணி பாட்டில் வந்து 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து அங்கே உணவுப் பொருட்களோட விலை வந்து அதிகமாக இருக்குது இந்த பிளாக்கேடின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நெகட்டிவான விஷயம். ரொம்ப நாளைக்கு இது வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே போக முடியாது. இது இப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆல்மோஸ்ட் ஈரானை தோக்கடிச்சிட்டோம். ஒரு இன்டர்வியூ கொடுத்ததில் அவர் இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆல்மோஸ்ட் ஈரானை தோக்கடிச்சிட்டோம், கூடி சீக்கிரமே ஈரானை தோக்கடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸாக அமெரிக்காவோட ஒரு டெரிட்டரியாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. தலைவனுக்கு தில்லை பற்றியான்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது அமெரிக்கா எங்கே இருக்குது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது அமெரிக்கா, இங்கே இருக்குது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதை வந்து ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட முறை பண்ணியிருக்காரு. கியூபாவை வந்து நான் அமெரிக்காவோட சேர்க்க போகிறேன், வெனிசுலா வந்து நான் 51வது ஸ்டேட்டாக அறிவிக்க போகிறேன், கிரீன்லாண்டை வந்து நான் அமெரிக்காவோட சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முறை அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இது ஒரு வெற்று அறிக்கையாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் இந்த ஏஐ ரேஸ் வந்து ரொம்ப தீவிரமாயிட்டே இருக்குது. அதாவது அமெரிக்காவில் இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலை நடந்துட்டுருக்குன்னா, உலக நாடுகளை பார்த்து ஒன்று நீங்கள் சைனாவோட ஏஐ செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா அமெரிக்காவோட ஏஐ செலக்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சைனாவோட ஏஐ செலக்ட் பண்ணிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது இந்த ஏஐ துறையில் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி விலைப்படி பார்த்தோம்னா, ப்ரைஸ் படி பார்த்தோம்னா சைனாவோட ஏஐ வந்து கம்பேரிட்டிவ்லி சீப். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஈவன் சைனா இது எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ்லேயும் வந்து சைனா வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து அங்கே டீப் சீல ரேர் எர்த் மைனிங் பண்ணுறதுக்கும் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம போன வாரம் மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்தோம். இது ஒரு முக்கியமான நகர்வாக ஏஐ துறையில் வந்து பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்தோனேஷியாவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நம்ம மார்க்கெட் அனாலிசிஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 2 மாதத்தில் இது கிட்டத்தட்ட 8வது 9வது பக்கத்தில் நிலநடுக்கமாக ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் வந்து ரிக்டர் ஸ்கேலில் 7.7, அதாவது வெனிசுலாவில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட நிலநடுக்க அளவுக்கு இதுவும் வந்து ரொம்ப பெரிய நிலநடுக்கம் தான். அது வந்து 7.2 அண்ட் 7.5ன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் இருக்குது. இன்னொன்று, இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் வருது, இங்கே சுமத்ரா தீவுகள் கிட்ட நிலநடுக்கம் வருது, நம்மளோட இந்தியாவுக்கு டைரெக்டான ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும் சுனாமினால். இது 2004 இதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிப்போம். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா, இன்றைக்கி ஈவினிங் மேலே வந்த அப்டேட், அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் விமானம் தாங்கி போர் கப்பல் 200 நாளாக வந்து இந்த சண்டையில் ஈடுபட்ட பிறகு அதில் இருந்த சோல்ஜர்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்த காரணமாக, குறிப்பாக வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்த காரணமாக வந்து மறுபடியும் வந்து அமெரிக்காவுக்கு திருப்பி கூப்பிட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போரை வந்து ரொம்ப நாளைக்கு அமெரிக்காவிலையும் சரி ஈரானாலும் சரி கண்டினியூ பண்ண முடியாதுன்றதுக்கு இது இன்னொரு ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பைசா பார்த்தோம்னா, வாரன் பஃபட் வந்து பெரிய அளவுக்கு, வாரன் பஃபட்டோட பெர்க்ஷையர் ஹாத்வே அவர் வந்து பதவியிலேருந்து இறங்கிட்டு வேறு ஆளை வந்து வேலைக்கு போட்டார்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு வந்து இந்த பெர்க்ஷையர் ஹாத்வே லாஸ்ட் ஒரு 3-4 வருஷங்களாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்க மறுபடியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2 விதமாக பார்க்கலாம். அவங்க வாங்கினது வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபபெட்டு, இன்னொரு ஏதோ ஒரு சின்ன கம்பெனி ஒன்று வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒன்று ஆல்ஃபபெட் சீப்பாக இருக்குது, இல்லை ஆல்ஃபபெட்டில் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து வாங்கியிருக்கலாம். ஒன்று இல்லையா, மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு ஃபால் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம். இது 2மே வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா வாரன் பஃபட் வந்து எப்போல்லாம் கேஷை மெயின்டைன் பண்ணுறாரோ அப்போல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுன்ற ஒரு பயம் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கும். அது ஹிஸ்டாரிக்கலாகவும் அது நடந்திருக்கு. அவர் எப்பயுமே வந்து கேஷை வந்து பெரிய அளவுக்கு சேர்க்க ஆரம்பிக்கிறாருன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்.
மார்க்கெட் சீப்பாக இருக்கும்போது அவர் வந்து கேஷ் இறக்குவார். இப்போ அப்படி இருக்கிறவரே வந்து உள்ள ஷேர்ஸை வாங்குறாங்கன்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ராபர்ட் கியோசகி, அந்த ரிச் டேட் புவர் டேட் புக் எழுதின ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவோட யூஎஸ் டெப்ட் வந்து $40 ட்ரில்லியன் வந்து ரீச் பண்ண போகுது. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இதனால் டாலரின் நம்பகத்தன்மை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சரிவடையும். அதன் காரணமாக கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து $10,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து $4,400 இருக்குது. அண்ட் சில்வரோட ப்ரைஸஸ் வந்து $200 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ $65 to $70 பக்கத்தில் சில்வரோட ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து இவர் இப்போ தான் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இவர் சொல்கிறது இல்லாமல் இன்னும் சில அனலிஸ்ட் கூட இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க. கோல்டு ப்ரைஸஸ் வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஏறத்துக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட இந்திய ரூபா மதிப்பில் பார்த்தோம்னா தங்கத்தினோட விலை வந்து 3.25 லட்சம் வரையும் போகும். 10 கிராமோட விலை இப்போ வந்து 1.5 லட்ச ரூபா பக்கத்தில் இருக்குது. இது 3.25 லட்ச ரூபா வரையும் போகும் 24 கேரட் கோல்டு. சில்வரோட விலை வந்து 6.5 லட்ச ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 1 கேஜ் நம்மளோட இந்திய ரூபாயில் மதிப்பிடும் போது. ஸோ இது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இவங்க வந்து 1 வருஷத்துக்குள்ளார இது நடந்துடும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. மேபி 1 வருஷத்துக்குள்ளார மறுபடியும் அந்த $5,500 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் குறையிறதுனால அதை நடக்கலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக நடந்த விஷயம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் நடந்த விஷயம். அண்ட் அடுத்து நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு வந்தோம்னா, நேற்று நம்மளோட சுதந்திர தினம். அந்த சுதந்திர தின பேச்சில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு பேசும்போது ஏகப்பட்ட செக்டார்ஸை பற்றி பேசியிருக்காரு. இதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னென்னா, லாஸ்ட் 12 வருஷத்தில் பிஜேபி கவர்மெண்ட் 2014 வந்ததுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டார் வந்து 4 மடங்கு அளவுக்கு பெருசாக இருக்குது. டெக்ஸ்டைல் உற்பத்தி வந்து 5 மடங்கு அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் 2 செக்டார் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் க்ரோத் வந்து அடுத்த 7-8 வருஷத்துக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதனோட விளைவாக வந்து 8 புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து நாங்கள் அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் துறையில் வந்து நம்மளோட இந்தியா வந்து பெரிய அளவுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்குமே நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு செக்டார் நல்லா இருந்தால் அதனோட ரிப்பிள் எஃபெக்டாக பணம் வந்து மற்ற செக்டார்ஸ்க்கெல்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2047 இந்த நியூக்ளியர் பவருக்கு பார்த்தீங்களா, அதன் மூலிமா தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தினோட அளவு வந்து 100 ஜிகாவாட்டை அடைவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்காக 5 புது நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூக்ளியர் எனர்ஜின்றது ரொம்ப க்ளீன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது வந்து இவர் சொல்லியிருக்காரு, ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொன்று, இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சுமையை வந்து ஏற்றாமல் யூரியாவோட விலை வந்து கம்மியாகவே வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போ ஒரு மூட்டையோட யூரியாவோட விலை 3000 ரூபா இருக்குது. ஆனால் இன்னமும் கூட கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானிய விலை யூரியா வந்து 300 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னதா 2017-18க்கு அப்புறம் யூரியாவோட விலை வந்து ஏற்றப்படவே இல்லை. அதன் காரணமாக தான் வந்து ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி 10 மடங்கு யூரியாவோட விலை ஏற்றுனாங்கன்னா அது டைரெக்டாக வந்து தக்காளியோட விலை 100 ரூபாய்க்கு மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. வெங்காயத்தோட விலை 200 ரூபாய்க்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக தான் சீசனல் டிமாண்ட்ஸ் காரணமாக காய்கறிகளோட விலை வந்து அதிகமானால் கூட மறுபடியும் வந்து பேக் டு நார்மலுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளோட 6 செக்டார்ஸை வந்து முக்கியமான பலமாக சொல்லியிருக்காரு. அதில் மேனுஃபேக்சரிங் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பவர்னு சொல்லியிருக்காரு. அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 2வது பவர்ன்ட்டும், டெக்னாலஜி 3வது பவர்ன்ட்டும், சீம்லெஸ் கனெக்டிவிட்டி இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு 4G 5G டெக்னாலஜி கூடிய சீக்கிரமே 6G டெக்னாலஜி வரும்போது இது எல்லாத்தையும் வந்து 4வது பவராகவும், டிஃபென்ஸ் வந்து 5வது பவராகவும், க்ரீன் எனர்ஜி இதை வந்து 6வது பவராக சொல்லியிருக்காரு. இந்த க்ரீன் எனர்ஜியும் அதே மாதிரி ப்ளூ எக்கனாமி, இந்த க்ரீன் எனர்ஜின்றது இந்த ரினியூவபிள் எனர்ஜி பவர் எக்யூப்மெண்ட் விற்கிறது இந்த மாதிரியான செக்டாரும், அதே மாதிரி ப்ளூ எக்கனாமின் போது ஓஷன் ரிலேட்டட் இந்த சீ ஃபுட்ஸாக இருக்கலாம், இந்த போர்ட்டாக இருக்கலாம், கப்பல் கட்டுறதா இருக்கலாம், கப்பல் உடைக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாமே வந்து நம்மளோட 6வது செக்டாரை பார்க்க முடியுது. ரீசெண்டாக கூட ஜெர்மனிக்கு போகும்போது பெரிய அளவுக்கு கப்பலை வந்து உடைக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதே மாதிரி 90,000 கோடி 90,000 crore அளவுக்கு சப்மரைன் டீலை வந்து ஜெர்மனியோட நம்ம பண்ணியிருக்கோம். அதன் காரணமாக மெசகான் டாக்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டர் புக் வந்து கிடைக்க போகுது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து கூடிய சீக்கிரமே 1 கோடி இளைஞர்களுக்கு வந்து ஏஐயில் வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது தனியாக வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி கொடுத்தாங்கன்னா நாம் கூட போய் கலந்துக்கலாம். இல்லை ஸ்கூலில் காலேஜஸில் ஒரு சப்ளிமெண்ட்ரி கோர்ஸ் மாதிரி கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்தியா வந்து 40 நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்திட்டு. இது வந்து எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. எம்எஸ்எம்இ செக்டார் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். அண்ட் இன்னொரு பக்கம் இந்திய வங்கிகள்
அது வந்து உலகத்தில் மிகப்பெரிய வங்கிகளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் ஃபார்மாஸ்யூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து குளோபல் லீடர்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கூட விட்டுருங்க. இது வரையும் பார்த்தது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, இந்திய அரசாங்கம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு எல்லாமே இந்திய அரசாங்கமே ஃப்ரீயாக ஆன்லைனில் கோச்சிங் கிளாஸ் எடுக்க போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மள மாதிரி சாதாரண லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, மிடில் கிளாஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக யாராவது பாடம் எடுக்கிறாங்கன்னா, இப்போ யூடியூப் இருக்கிறதுனாலே எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் ஃப்ரீயாக கற்றுக்க முடியுது. ஸோ நல்ல அறிவார்ந்த டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக பாடம் எடுக்கிறாங்க ஆன்லைனில் போது அதை தாராளமாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இது பெரிய அளவுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு. ஆனால் இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துகிற கம்பெனிஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஃபிசிக்ஸ் வாலா, வரண்டா லேர்னிங்ஸ். இவங்களுக்கெல்லாம் இது நெகட்டிவான விஷயம். காரணம், இவங்களோட ஃபண்டமெண்டல் பிஸ்னஸே வந்து இப்போ அடி வாங்க போகுது. அண்ட் இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரீசெண்டாக இந்த நீட் ப்ரொட்டஸ்ட் நடந்தது டெல்லியில். அந்த காக்ரோச் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அது நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃப்ளா இருக்கிறதுனால தானே வெளிநாட்டுக்காரன் வந்து ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறான், அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா வந்து பார்க்க முடியுது. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் மீடியா செக்டாருக்கு நாளைக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஜி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், நியூஸ் 18 நெட்வொர்க்காக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் நாளைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அரசாங்கம் இதுவரையும் 1 மணி நேரத்துக்கு வெறும் 12 நிமிஷம் தான் வந்து விளம்பரம் போடணும் டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வச்சுருந்தது, ஒரு அப்பர் கேப் வச்சுருந்தது. அந்த 12 நிமிஷத்துலையும் 10 நிமிஷம் தான் கமர்ஷியல் ஆட்ஸ் போடணும். 2 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா, இந்த 12 நிமிஷம்ன்ற கேப்பை வந்து எடுத்துட்டாங்க. இதன் காரணமாக இந்த 12 நிமிஷம்ன்றது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஆனால் கூட கிட்டத்தட்ட 25% அளவுக்கு இவங்களோட ரெவன்யூ வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். நாளைக்கு மீடியா செக்டரோட ஸ்டாக்ஸ் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மீடியா, ஏர்லைன் இதிலெல்லாம் முதலீடு பண்ணால் லாபம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி ஏதோ ஒரு செய்தினால அது வந்து ஏறலாம். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சன் டிவியோட ஷேர்ஸ் கூட நாளைக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட மீடியாவில் வந்து பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணாதீங்க. அது என்னோட ஸ்டடியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். என்னென்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 10% 20% விழுந்துருச்சு. இப்போ வாங்கினோம்னா இன்னொரு 10% ஏறினா விற்றுட்டு வெளியே வந்துடலாம். அப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். 10% ஏறினா விற்றுலாம், இல்லை 5% ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனால் லாங் டேர்முக்கெல்லாம் மீடியாவில் வந்து பெரிய அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து அந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ் விஷயம் இருக்கு இல்லையா, என்னென்னா இதுவரையும் அமெரிக்காவில் ஸ்டாக்ஸ் வாங்கினதாக இருக்கட்டும், அதே மாதிரி வேறு ஏதாவது பிட்காயினில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதை வந்து இன்கம் டேக்ஸில் நீங்கள் சொல்லணும், ஐடிஆர் ஃபைலிங்கில் நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து பெனால்ட்டி, கேஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கும். ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தனி விண்டோ ஓப்பன் பண்ணி ஆகஸ்ட் 16 டிசம்பர் 31, 2026 இந்த 4-5 மாதத்துக்குள்ளார நீங்களே வந்து சொல்லிட்டீங்கன்னா 30% டேக்ஸு ப்ளஸ் பெனால்ட்டி வந்து 100%. 30% டேக்ஸு ப்ளஸ் பெனால்ட்டி 100% போது 60% அளவுக்கு டேக்ஸ் கட்டிட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம், எந்த கேஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை தான் சொல்கிறது, இந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கமிஷன் கிடைக்குன்றதுக்காக அமெரிக்காவில் முதலீடு பண்ணுங்க, ஜப்பானில் முதலீடு பண்ணுங்கள், சைனாவில் முதலீடு பண்ணுங்கள், ஹாங்காங்கில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதில் மறைமுகமாக ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. 1 கோடி ரூபாய் கேபிட்டல் இருக்கிறவங்க அது 1 கோடி ரூபாய் இருந்தால் கூட இந்தியாவில் வந்து பண்ண முடியாதது இல்லை. சரி, 1 கோடி ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் அதை பண்ணலாம். காரணம், ஆடிட்டருக்கு 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் வெறும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் வச்சுருக்கவங்க அமெரிக்காவில் முதலீடு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டுறவங்களை நம்பி போனீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 15-20% டார்கெட் பண்ணுங்கள், அதுவே போதுமான ரிட்டர்ன். ஸோ இதை தான் சொல்லிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் வந்து எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ண வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. டிஸ்க்ளோஸ் பண்ணி பிரச்சனையை முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் ஒரு 8 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து இப்போ ஈவினிங் வரையும் வந்த செய்திகள். முதல்ல ஃபேக்ட், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ட்ராவன்கோர், ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, FACT. இது வந்து ஒரு உர கம்பெனி, கவர்மெண்ட்டோட கம்பெனி தான். அண்ட் இவங்களோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருக்குது, அண்ட் அதர் இன்கமும் குறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக இவங்களோட Q1 ரிசல்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. அதாவது சேல்ஸ் வந்து 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 4 கோடி ரூபாய் போன வருஷம் பண்ணியிருக்காங்க, 62 கோடி ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 62 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து அதிகமானது தான்.
அண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இயல்பாகவே வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மி, 3-4% அளவுக்கு தான் இவங்களோட நார்மல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினே இருந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்த உடனே இவங்க வந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அண்ட் அடுத்து நாலேஜ் மெரைன் இன்ஜினியர்ஸ் ஒர்க். இவங்க என்னென்னா இந்த ஷிப் ரிப்பேரிங், அதை இந்த மெரைன் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி, டீரேஜிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 6 மடங்கு அதிகமாக இருக்குது. அதாவது 11 கோடி லாபம் பண்ணாங்க, இப்போ 62 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க இயர் பேசிஸில். ரெவன்யூ டபுளாக இருக்குது. மார்ஜின் வந்து 41%லேருந்து 63% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து இது கொஞ்சம் ஹையர் வேல்யூவில் தான் இருக்குது. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ளூ எக்கனாமி பற்றி பேசியிருக்கிறதுனால நாளைக்கு ஷேர் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து வால்டாஸ், இவங்களும் வந்து எல்ஜி எலக்ட்ரானிக் மாதிரி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினில் 1% அளவுக்கு அப்டிக் வந்து பார்க்க முடியுது. இது வந்து நல்ல ரிசல்ட் தான் வால்டாஸ்க்கு. அண்ட் ஃபிசிக்ஸ் வாலா ஆல்ரெடி வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட Q1 ரிசல்ட்டும் வந்து ஓரளவுக்கு லாஸஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இன்னமும் லாஸஸ் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லாஸஸ் கம்மியானதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் காரணம் கிடையாது. அதர் இன்கமில் ஒரு 50 கோடி வந்திருக்கு, அதனால் லாஸஸ் வந்து 50 கோடி குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து 127 கோடி லாஸ் பண்ணவங்க இப்போ வந்து 88 கோடி. அப்போனா என்ன, 50 கோடி கூட கிடையாது, ஒரு 39 கோடி அளவுக்கு லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட அதர் இன்கம் வந்து 55 கோடியிலேருந்து 109 கோடி, 54 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த அதர் இன்கம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இவங்களோட ப்ராஃபிட், இவங்களோட லாஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது வந்து வீக்கான ரிசல்ட். ப்ளஸ் ஃபண்டமெண்டலாக இவங்களோட பிஸ்னஸே இதுக்கு மேலே இருக்குமான்ற ஒரு சந்தேகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் போய் சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிடாதீங்க, ஏன்னா ஃபண்டமெண்டல் ரிஸ்க் ஒன்று இருக்குது. அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட், இவங்களோட ரிசல்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. மார்ஜின் ப்ரெஷர் காரணம். அதாவது ப்ராஃபிட் வந்து 188 கோடியிலேருந்து 136 கோடியாக குறைஞ்சிருக்கு. இயர் பேசிஸில் கிட்டத்தட்ட 30% அளவுக்கு கம்மி. அண்ட் ரெவன்யூ வந்து 7% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் வந்து 6-7% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 24லேருந்து 17.5% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கிளியராக வந்து மார்ஜின் ப்ரெஷர் தான். அண்ட் ஜூபிட்டர் வேகன்ஸ், இந்த டிட்டகார் வேகன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கம்பெனி, அதே மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 17% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அண்ட் அதர் இன்கமும் வந்து 17 கோடியிலேருந்து 10 கோடியாக குறைஞ்சிருக்கு. மார்ஜின் ப்ரெஷர் அண்ட் அதர் இன்கம் குறைஞ்சது, இது ரெண்டுமே வந்து நெட் ப்ராஃபிட் வந்து குறைச்சிருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சியான் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ரா, இவங்க வந்து இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 52 கோடியிலேருந்து 150 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22%லேருந்து 34%. அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனான்சிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி ஏறி இருக்கிறதுனால நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் PTC இண்டஸ்ட்ரீஸ், இவங்களை பற்றி நம்ம லாஸ்ட் ஒரு மாதமாகவே ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இவங்களுக்கு கிடைச்சது. DRDO கிட்டேருந்து, HAL கிட்டேருந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் கிடைச்சது. அண்ட் அதனோட விளைவாக வந்து இவங்களோட Q1 நம்பர்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்து 6 மடங்கு அதிகமாக இருக்குது. அதாவது 5 கோடி லாபம் பண்ணாங்க, இப்போ 29 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜினும் வந்து கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தவங்க இப்போ 26% இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். இதுதான் இந்த 8 கம்பெனிஸ் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டாஸ்னால் மண்டே, டியூஸ்டே பெரிய டேட்டாவில். மண்டே வந்து ஜப்பானோட GDP டேட்டா வரப்போகுது, Q2க்கான GDP டேட்டா. அண்ட் வெட்னஸ்டே வந்து அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வரப்போகுது. இதை வந்து க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கணும். அண்ட் வியாழக்கிழமை வந்து யூஎஸோட இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் வருது. இதன் காரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட், அதன் காரணமாக வந்து கோல்டு ப்ரைஸஸில் ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவினிங் 6 மணிக்கு வரும். அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து அமெரிக்கா, இந்தியா இந்த 2 நாட்டோட ஆகஸ்ட் மாதத்துக்கான S&P 500 ரிலீஸ் பண்ணக்கூடிய S&Pயோட குளோபல் PMI இண்டெக்ஸ் வந்து வெளியே வரப்போகுது. PMI டேட்டா வெளியே வரப்போகுது. இதை பொறுத்து இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், ப்ரொடக்ஷன் செக்டார் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வரப்போகுது. இதுதான் இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ். அண்ட் இந்த எல்லா ஈவெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமானது பார்த்தா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய PMI டேட்டா. அண்ட் அது இல்லாமல் வியாழக்கிழமை வரது வந்து ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா. இதன் காரணமாக வந்து கோல்டு ப்ரைஸஸில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். அவ்வளோதான். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்கெண்ட் மார்க்கெட்டில் பெரிய ஆசிலேஷனோ இல்லை பெரிய ஒரு மிஸ்மேட்சோ எதுவும் இல்லை, ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லி தான் காமிக்குது. ஸோ இதுக்கு மேலே எந்த நெகட்டிவான அப்டேட் வரலைன்னா நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும். அண்ட் மேபி இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.